மேம் ஓகேவா? மேம் லைவ் போயாச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு சீஃப் கெஸ்ட் தான். ஸோ இவங்க வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான பர்சன். இவங்க வந்து ஆல் இந்தியா பியூட்டி ஹேர் அண்ட் அசோசியேஷனோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆல்சோ. இவங்க நேம் வந்து சித்ரா குமரேசன். இவங்க வந்து ஆல் இந்தியா குட்வெல் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனோட ஃபவுண்டர். இவங்க சித்ரா பியூட்டி அகாடமி வேற இவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆல்சோ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் இவங்க நிறைய நம்ம சொல்லி தருவாங்க. ஹாய் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு பார்லர் அண்ட் பியூட்டி பிசினஸ்லாம்? எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட இந்த இன்டர்வியூல வந்து ஜாயின் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ நாங்க கண்டக்ட் பண்றது நிறைய பேர் வந்து பியூட்டி இன்ட்ரெஸ்டட் அந்த நாலேஜஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு நாலேஜ்க்காக தான் இந்த இன்டர்வியூ. அப்போ உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் நிறைய நீங்க சொல்றத வச்சு நிறைய பேர் பியூட்டி இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஸோ வாங்க மேம் இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஸோ உங்களை பத்தின டீடைல் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுங்க மேம். கண்டிப்பா ஷேர் பண்றேன். எஸ் மேம், சொல்லுங்க. நீங்க தான் கேட்கணும். ஸோ நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னதான் வந்துட்டு பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து பெண்கள் வந்து அயராது உழைத்து கொண்டு இருந்தாலும் வந்து அவங்கள வந்து வெளியில கொண்டு வரணும்ன்றது ஒரு பெரிய முயற்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்றேன். ஸோ உங்களுடைய பணி வந்து மேன்மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு கண்டிப்பாக ஆல் இந்தியா குட்வெல் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் மேம். மேம் உங்களை பத்தின இன்ட்ரோ கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்னை பத்தி சொல்லணுமா? ஆல்ரெடி என்னை பத்தி வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ என்னோட நேம் வந்து சித்ரா குமரேசன். ஸோ 20 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் பியூட்டி இண்டஸ்ட்ரியில. ஸோ 2000ல வந்துட்டு நார்மலா ஒரு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது வந்து ஃபேஷன் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் வரும்போதுதான் வந்துட்டு பியூட்டி அந்த மேக்கப் மேல ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலான்னு போதுதான் சரி ஓகே நம்ம பியூட்டி கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு வரலான்னு சொல்லி வந்தனது. ஸோ ஆல்ரெடி 20 years ஃபினிஷ் ஆயிடுச்சு. 21ல இப்ப நம்ம ரன்னிங் போயிட்டு இருக்கோம். இப்போ 21 yearsல இருக்கிறேன். ஆக்சுவலி இப்ப 21 years ஆயிடுச்சு நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து கரெக்ட்டா மேம்? ஆமா ஆமா மேம். நீங்க 2000ல தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. சோ அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம் நீங்க பாக்குறீங்க? 2000ல இருக்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் பெரிய சீனியர் மேடம் மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஃபெமிலியரா வந்து தெரிஞ்சாங்க. ஸோ இன்னொரு விஷயம், நாங்களாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ செட்டில்டு ஆனது வந்து 12 years வந்துட்டு சென்னை. அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி நான் பியூட்டி கோர்ஸ் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேட்டிவ்ல தான் இருந்தேன். அப்ப வந்து ஒரு இடத்துல நம்ம படிக்கணும் அப்படின் போது ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது வந்து அப்ப வாட்ஸ்அப்போ இல்ல வந்து பெருசா பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப நாங்கெல்லாம் பார்க்கணும்னா அவல் விகடன், குமுதம், ராணி புக்கு இந்த மாதிரி அதுல வர அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுதான் நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி சென்னைக்கு வந்து அது போலலாம் படிச்சோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் அப்படி எல்லாமே இப்போ இன்ஸ்டா இதுல வரும்போது நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமைகளை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு நிறைய திறமையானவர்கள் இருக்காங்கன்றது இப்ப இண்டஸ்ட்ரியில தெரியுது. ஒரே ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப பர்டிகுலர் ஒரு 5 சீனியர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்ப அதையும் மாறி ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப நல்ல க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இந்த 20 yearsல வந்து நிறைய விஷயம் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. மேம் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னா அவங்க எப்படி மேம் இந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறது இந்த பியூட்டி ஃபீல்ட்ல? ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பா படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி ஒரு பை லக் என்ன அப்படின்னா பியூட்டி இண்டஸ்ட்ரியில மட்டுமே வந்துட்டு 8th standard படிச்சிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு
நெக்ஸ்ட் அகைன் ஒரு லைஃப் இருக்குன்றத வலியுறுத்தி கொடுக்கறது வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எல்லாருமே வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா பியூட்டி இண்டஸ்ட்ரியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 பாஸ் இருந்தா கூட அந்த பெண்கள் வந்து ஒரு பியூட்டி கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுலயும் நிறைய விஷயங்கள், அதுதான் இப்ப சொன்னேன், யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து இப்போ இன்ஸ்டால இருந்து வரும்போது எல்லாருக்கும் நான் என்னுடைய விஷயம் என்ன சொல்வேன்னா, யாரும் இப்ப யூடியூப் பார்த்து கத்துக்காதீங்க. எதையும் ஒரு நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு சீனியர் பர்சனா பார்த்து உங்களுடைய படிப்பை முறையா படிச்சுட்டு அதுக்கு உண்டான வழிகள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் அது போல வந்துட்டு நீங்க போறது பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த என்ன சொல்றது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு growth லெவல் நல்லா இருக்கும். படிக்கிற இந்த பெண்களுக்கும் வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட்ல நிறைய ஸ்ட்ரிக்டா வந்து நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணி நம்மள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற சேம் ஜிஎஸ்டி வந்துட்டு நமக்கும் வந்துடுச்சு, பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கும் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இனி வரும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வெரிஃபிகேஷன் ஒண்ணு வரும். அப்ப யாரும் வந்து கஷ்டப்பட்டு நீங்க யாரும் எதையும் இழக்காமல் ஸோ உங்களுடைய growth வந்துட்டு உங்களுடைய லெவலை நிறைய மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பர் எஜுகேஷனோட போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சர்டிபிகேஷனோட இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா மேம். எப்படி மேம் இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஃபர்ஸ்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு மேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? முத உள்ள வந்துருப்பீங்களா 2000 முன்னாடி, எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு இந்த பியூட்டி மேல, இந்த பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குங்களா? அது எந்த மாதிரி மேம்? என்னுடைய கதையெல்லாம் கேட்ட ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஆம்பிஷன் அப்படிலாம் என்னுடைய எப்படி சொல்றதுன்னா என்னுடைய கேரக்டர் தான் என்னுடைய இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒண்ணுமே யாரும் சொல்லாத வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். யாராவது ஒரு விஷயம் என்ன வந்து உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அது செஞ்சு காட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து நான் தான் பெஸ்ட்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க பெஸ்ட்னு சொல்லி நம்மள வந்து என்ன வந்து லெவல்ல நீ கிடையாதுன்ற மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பா அது கூடிய விரைவில் அவங்கள பீட் பண்ணி காட்டிடுவேன். ஸோ அது என்னுடைய பேசிக்லி ஒரு நல்ல குணமா கெட்ட குணமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தது. மற்றபடி வந்து பிளானிங்கோ இல்ல வந்து இதுல வரணும்ன்ற ஆசையோ அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு சிலர் வந்து பேசும்போது ஓகே என்ன இது நம்மளாலே முடியாதா அப்படின்னு வரும்போது வந்த விஷயங்கள் தான். கண்டிப்பா இதுல வந்த பின்னாடி நிறைய பேருக்கு பயன் கொடுத்துருக்கேன். அது வந்து விளையாட்டுக்கு நான் வந்ததா இருந்தால் கூட அதர்வைஸ் வந்த உடனே என்னுடைய இடத்த நான் வந்து பாதுகாத்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயம் கொடுத்துட்டு இருக்கேன், இன்னமும் கொடுத்துட்டு இருக்கேன். மேம் எந்த அளவுக்கு ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு மேம் இந்த பிசினஸ்ல? ஆக்சுவலி ஃபேமிலியும் பிசினஸும்ங்கிறது ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ்னஸா இருக்கு? ஸ்டார்டிங் வந்து ஃபேமிலியில வந்து எல்லாரும் போலதான் சப்போர்ட் எனக்கு வந்து இல்ல. ஸோ வேணான்னா வீட்டுல வந்து சொன்னாங்க, வேணாம் கண்டிப்பா நம்மளால வந்து பண்ண முடியாது அப்படின்னு போது. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து என்னுடைய growth அவங்க பார்க்க அவங்களுக்கே இப்ப வந்து ரொம்ப வீட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. கண்டிப்பா என்னுடைய வீடு சப்போர்ட் இல்லைன்னா என்னால வந்து பண்ண முடியாது. என் வீட்டுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் இந்த விஷயத்துக்கு. அதர்வைஸ் என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர், அம்மா அப்பா, என்னுடைய பசங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான். இதுல வந்து அவங்களுடைய சப்போர்ட் தான் மெயின்னு சொல்வேன் நான். மெயின் அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு. கண்டிப்பா மேம். ஆக்சுவலி வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபேமிலியையும் பியூட்டி பிசினஸையும் ரெண்டையுமே கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரியாம தான் அவங்க பியூட்டி பிசினஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க. பட் ஆனா நீங்க வந்து அசோசியேஷனையுமே நடத்துறீங்க, பியூட்டி பிசினஸும் வைக்கிறீங்க, ஸோ எல்லாமே ஹேண்டில் பண்றீங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன் நான். இப்ப நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வராங்க, அவங்க இதுல இருந்து என்ன கத்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லணும், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும், தன்னோட கோலை எப்படி செட் பண்ணணும், தன்னோட கோலை எதை நோக்கி அவங்க கொண்டு போகணும், சின்ன சின்ன படியா எப்படி ஏறணும், அந்த மாதிரி ஏதாவது. அது போல அவங்க எல்லாருக்குமே சொல்லணும்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. ஸோ அசோசியேஷனா இருக்கட்டும் இல்ல என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில விஷயங்கள் நாம வந்து எப்பயுமே சொல்லுவோம், நாம ஒரு விஷயங்கள் விட்டு கொடுத்தாதான் ஒரு விஷயம் நமக்கு வரும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃப்ராங்க்லி என்னுடைய ஃபேமிலியில இருக்கட்டும் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஃப்ராங்கா இருப்பேன். எதுவும் வந்து ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது. ஓகே மேம். ஹலோ மேம், கேக்குதா மேம்? ஓகே ஓகே மேம். ஓகே 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 மேம், கேக்குதா? ஓகே மேம். ஓகே மேம், நம்மளோட அசோசியேஷன்ல என்னென்ன லேர்னிங்ஸ்லாம் சொல்லி தரோம் இதெல்லாம் இருக்கு மேம். நம்ம அசோசியேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். எஸ் மேம். இப்ப கேக்குதா மேம்? ஆன் பண்ணிட்டீங்களா மேம்? ஓகே. இப்ப கேக்குதா மேம்? மேம் கேக்குதா? மைக் ஓகே. ஓகே மேம், கேக்குதா?